அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்குமுஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்குமுஸ்ஸலாம். அருமையானவர்களே, புனிதமான ரமலான் மாதத்தின் இறுதி பத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அழைத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டிய 10 நாட்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனின் சுவனம் நரகம் என்பது அவன் மரணித்து கபருடைய வாழ்க்கைக்கு சென்ற உடனேயே அது ஆரம்பமாகி விடுகிறது. சிலருக்கு அவர்களுடைய கபரு நரக படுகொலியாக இருக்கும், சிலருக்கு அவர்களுடைய கபரு சுவன பூஞ்சோலையாக அமையும். இன்றைக்கு நாம் கபரை பற்றிய சில செய்திகளை இந்த ஜும்மாவின் வழியாக பார்க்க இருக்கிறோம். சூரா காஃபிருடைய 46வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அன்னாரு யுரதுன அலைஹா குதுவன் வ அஷியா. கபரில் இருக்கக்கூடியவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் நரகம் காட்டப்படும் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இதன் மூலமாக கபரிலும் வேதனை உண்டு என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு யூத பெண்மணி உதவி செய்து கொண்டிருப்பார், பணிப்பெண்ணாக இருந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த யூத பெண்ணுக்கு அவ்வப்போது உதவி செய்வது வழக்கம். ஏதாவது அன்பளிப்பை கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கிற போதெல்லாம் அந்த யூத பெண் அவள் சொல்லுவாள், வகாக்கில்லாஹு தஆலா வகாக்கில்லாஹு தஆலா அஸாபல் கப்ரி. அல்லாஹ் உன்னை கபரினுடைய அஸாபை விட்டும் பாதுகாப்பானாக என்பதாக சொன்னாள். இதை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையினுடைய நாளுக்கு பின்னால் சுவனம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்பதை நீங்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர்கள். கபரிலும் அஸாப் இருக்கிறதா, வேதனை இருக்கிறதா? இந்த யூத பெண் எப்பொழுதும் உதவி செய்தால் அவள் துஆ செய்கிற போது, உன்னுடைய கபரின் அஸாபை, வேதனை விட்டு உன்னை அல்லாஹ் பாதுகாப்பானாக என்பதாக சொல்கிறாளே என்று கேட்கிற போது, அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த யூதர்களுக்கு வேற வேலையே இல்லை, ஏதாவது புதுசு புதுசா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்பதாக சொன்னார்கள். ஒரு இடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அமர்ந்தார்கள். கொஞ்ச நேரம் தான் ஆனது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவப்பாக மாறி போனது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து எழுந்தார்கள். நபி தோழர்களை எல்லாம் பள்ளிக்கு வருமாறு ஒன்று கூட்டினார்கள். மிம்பரிலே ஏறி நின்று கொண்டிருந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களே, கபரினுடைய வேதனை என்பது அது உண்டு என்பதாக சொன்னார்கள். கபரில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். கபரிலே நான் பார்ப்பதையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதிகமாக நீங்கள் அழுவீர்கள், குறைவாகவே சிரிப்பீர்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கபரினுடைய அஸாபு, வேதனை உண்டு என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனின் மூலமாக வஹியாக எப்பொழுது அல்லாஹு தஆலா அறிவித்து கொடுத்தானோ, அதற்கு பிறகு கபரினுடைய அஸாபிலிருந்து அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக மாறி போனார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்து ஓதுகிறோம் இல்லையா, அத்தஹியாத்து ஸலாத் இப்ராஹிம் ஓதி முடித்ததற்கு பிறகு கபரினுடைய அதிலிருந்து கபரினுடைய அதாவிலிருந்து வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டிய ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை நாம் தொழுகையிலே ஓதுகிறோமோ இல்லையோ, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு அதை ஓத வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அது என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் வ மின் அஸாபில் கப்ர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை ஓத வேண்டும். அத்தஹியாத்தினுடைய இருப்பிலே ஸலாத் இப்ராஹிம் ஓதியதற்கு பிறகு இந்த துஆவை ஓதுங்கள் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம், நரகத்தின் வேதனை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வ மின் அஸாபில் கப்ரி, கபரினுடைய வேதனை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி, உயிரோடு இருப்பவர்கள் இன்னும் இறந்து போனவர்களுடைய ஃபித்னா குழப்பத்தை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது இந்த துஆவினுடைய பொருள். அருமையானவர்களே, சிலரின் கபிரிஸ்தான் அது நரக படுகொலியாக இருக்கும். சிலரினுடைய கபிரிஸ்தான் அது சுவன பூஞ்சோலையாக இருக்கும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கபரினுடைய அதாபிலிருந்து வேதனையிலிருந்து அதிகமாக நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபருக்கு பக்கத்திலே சென்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், உஸ்மானே, நரகத்தை பற்றி பேசப்படுகிற அந்த நேரத்தில் கூட நீங்க இப்படி அழுகிறது இல்லையே, ஆனா கபரை பற்றி பேசினால் கபருக்கு பக்கத்துல போனா இந்த அளவுக்கு தேம்பி தேம்பி நீங்கள் அழுகிறீர்களே, அதற்கு என்ன காரணம் என்பதாக கேட்டபோது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல் கப்ரு அவ்வலு மன்சில் மின் மனாசிலில் ஆகிரா, நிச்சயமாக இந்த கபர் மன்னரை என்பது மறுமையின் தங்குமிடங்களில் இதுதான் முதல் தங்குமிடம், இந்த மன்னரை தான் என்பதாக சொன்னார்கள். ஒருவன் அங்கே வெற்றி பெற்று விடுவான் என்றால், இந்த கபரினுடைய வாழ்க்கையில் அவன் வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பின் உண்டான அத்துணை திடுக்கங்களில் இருந்தும் அவன் வெற்றி பெற்று விடுவான். ஒருவன் அங்கே தோற்று போய் விடுவான் என்றால் அதற்கு பின் உண்டான அத்தனை திடுக்கங்களில் இருந்தும் அவன் வெற்றி பெறுவது மிக கடினமானதாக ஆகிவிடும் என்பதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அழுவதற்கான காரணத்தை சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ராய்து மன்தரன் இல்லா வல் கப்ரு அஃதலு மின்ஹு, உலகில் மன்னரையை விட பயங்கரம் நிறைந்த ஓர் இடத்தை நான் ஒருபோதும் கண்டதில்லை என்பதாக சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்பட்டால் அந்த அல்லாஹும் உங்களை சந்திக்க ஆசைப்படுவான். நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படவில்லை, வெறுக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த அல்லாஹும் உங்களை வெறுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த அல்லாஹ்வை சந்திப்பது என்று சொன்னால் அது மரணத்தை ஆசைப்படுவது போல இருக்கிறதே, மரணத்தை யாராவது ஆசைப்பார்களா, மரணத்தை யாராவது விரும்புவார்களா என்று அந்த நபித்தோழர்கள் கேட்டபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவன் சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கிறான், இறக்கும் தருவாயில் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு முன்னால் முதலில் அவனிடத்தில் சுவனமும் காட்டப்படும், நரகமும் காட்டப்படும். அவன் நல்ல மனுஷனா இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னா
அவனிடத்திலே முதலிலே நரகத்தை எடுத்து காட்டப்படும். இந்த உலகத்தில் வாழுகிற போது நல்லவர்களாக யார் வாழ்ந்தார்களோ அவர்களிடத்திலே நரகத்தை காட்டப்படும். அதை கண்டு அவன் திடுக்கிட்டு நிற்பான், சக்கராத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதன். அப்பொழுது அந்த மலக்குகள் அந்த மனிதனிடத்திலே சொல்லுவார்கள், இந்த நரகம்தான் உனக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த ஒன்று. ஆனால் உலகத்துல வாழுகிற போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ரசூலுக்கு கட்டுப்பட்டு மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு சீரான ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை நீ உலகத்துல நீ வாழ்ந்தப்பா. அப்படி வாழ்ந்ததினால் இதோ பார் என்பதாக சொல்லி அவனுக்கு அந்த சுவனம் அதற்கு பிறகு காட்டப்படும். அந்த நரகத்தில் உனக்கு இடமில்லை, இந்த சுவனம்தான் உனக்கான இடம் என்பதாக அந்த சக்கராத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல மனிதனுக்கு காட்டப்படும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழுகிறான், கெட்டவனாக வாழுகிறான், பாவியாக வாழ்ந்து விட்டான், சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கிறான். அந்த மனிதனிடத்தில் முதலாவதாக சுவனம் காட்டப்படும். எவ்வளவு அற்புதமான ஒன்றாக இருக்கிறது. இந்த சுவனத்திற்குள் நான் சென்று விட மாட்டேனா என்பதாக ஏங்கி நிற்பார் அந்த சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனிதன். மலக்குகள் சொல்வார்கள், இது உனக்காக தயார் செய்து வைக்கப்பட்டதுதான். ஆனால் நீ இந்த உலகத்தில் வாழுகிற போது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படாத பாவியான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்தாய். உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தீமைகள் நிரம்பி காணப்படுகிறது. எனவே இந்த சுவனத்தில் உனக்கு இடம் இல்லை, இதோ இந்த நரகத்தில் தான் உனக்கு இடம் இருக்கிறது என்பதாக நரகம் அதற்கு பிறகு அவனிடத்திலே காட்டப்படும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்திலே இந்த உலகத்தில் பாவத்தில மூழ்கி கெட்டதையே செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை கழித்த அந்த மனிதன் சக்கராத்தினுடைய நிலையிலே இருக்கிற போது அவனுக்கு உனக்கு சொர்க்கம் கிடையாதுப்பா, உனக்கு நரகம்தான் என்பதாக அந்த மலக்குகள் சொன்னதற்கு பிறகு அந்த மனிதன் மரணித்து விட்டார் என்றால் அந்த மரணித்து விட்ட அந்த மையத் இப்பொழுது கத்தும் கதரும் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நான் எப்படி போய் நிற்பேன், அல்லாஹ்வினுடைய முகத்தில் நான் எப்படி விழிப்பேன், அல்லாஹு தாலா எனக்கு இட்ட அந்த கட்டளைகளுக்கெல்லாம் நான் மாறு செய்து விட்டேனே, பாவங்களை தீமைகளை செய்யாதே என்று அல்லாஹ் சொன்னா நான் கேட்கவில்லையே, இன்றைக்கு பாவத்தினுடைய மொத்த உருவமாக நான் இருக்கிறேனே, அல்லாஹுக்கு முன்னால் எப்படி போய் நான் நிற்க முடியும், எப்படி அவனுடைய முகத்தை பார்க்க முடியும் என்பதாக சொல்லி அல்லாஹ்வை சந்திப்பதை அவன் வெறுப்பான், அவனையும் அல்லாஹ் வெறுப்பான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த நல்ல மனிதன், அந்த மனிதன் அவன் மரணித்து விடுகிற போது எனக்கான சொர்க்கத்திற்கு நான் செல்ல வேண்டுமே, அந்த சொர்க்கத்தை எனக்கு பரிசாக வழங்கி இருக்க அந்த அல்லாஹ்வை நான் காண வேண்டுமே, எப்பொழுது அந்த அல்லாஹ்வை நான் பார்ப்பேன், எப்பொழுது அந்த அல்லாஹ்வை நான் சந்திக்க முடியும் என்பதாக ஆவலோடும் ஆசையோடும் அந்த நல்ல மனிதன் இருப்பான். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த மனிதன் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறானோ அந்த மனிதனை அல்லாஹ்வும் பார்ப்பதற்கு ஆசைப்படுவார் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மையத்தும் கெட்ட ஜனாசாவாக அது இருந்தால் அது அலரும் என்றார்கள், சப்தமிடும் ஓலமிடும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஜனாசாவை அந்த மையத்தை தூக்கி செல்கிற போது என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள், என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள், எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு அச்சமாக இருக்கிறது, என்னை விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் என்பதாக இந்த உலகத்தில் வாழுகிற போது பாவத்தில் மூழ்கி இருந்த அந்த மனிதன் அவன் கத்துவான், அலறுவான், ஓலமிடுவான் என்பதாக சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மையத்து போடுகிற அந்த அலறல் சப்தத்தை, அந்த ஓலத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா பிராணிகளும் ஜீவராசிகளும் செவியேற்கிறது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போலத்தான் கபரிலே மனிதன் அவன் தீயவனாக கெட்டவனாக இருக்கிற போது அவன் அலறுகிறான், துடிக்கிறான், கதறுகிறான், ஓலமிடுகிறான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கபரிலே நடைபெறுகிற அந்த அதாபு வேதனையின் மூலமாக அவனிடத்திலிருந்து எழுப்புகிற அந்த அலறல் சப்தத்தை, ஓலத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் செவியேற்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் மட்டும் உங்களுடைய உறவுகளின் ஜனாசாக்களை
கபரிலே அடக்கம் செய்வதை தவிர்த்து விடுவீர்கள் என்கிற அந்த பயம் மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் கபராளிகள் அலரும் அந்த சப்தத்தை யா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் கேட்கச் செய் என்பதாக நான் துஆ செய்திருப்பேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கமா தஈஷூன தமூதூன், ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்திலே வாழுகிறானோ அப்படித்தான் அவனுக்கு மரணம் வரும். வகமா தமூதூன துபாசூன், அவன் எப்படி மரணிக்கிறானோ அப்படித்தான் கபரிலே எழுப்பப்படுவான். வகமா துபாசூன துஹ்ஷரூன், அவன் எப்படி கபரிலே எழுப்பப்படுகிறானோ அப்படியே அவனுக்கு மறுமையினுடைய அந்த வாழ்க்கை அமையும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோகமாக அமர்ந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்கள் கலங்கினால், அவருடைய முகத்தில் சோக ரேகைகளை பார்த்தால் அல்லாஹ்வால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள். நபியே நாயகமே, நீங்கள் சோகமாக இருப்பதற்கான காரணம் என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மௌத்துக்கு பின்னால் என்னுடைய உம்மத்தினுடைய நிலை என்ன ஆகுமோ என்கிற கவலைதான் நான் சோகமாக இருப்பதற்கான காரணம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை குறித்து கவலைப்பட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு பனு சலமா கிளையார் அடக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கபருஸ்தானுக்கு சென்றார்கள். அதிலே ஒரு கபருக்கு பக்கத்தில் சென்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய இறக்கையால் அந்த கபரின் மீது அடித்து அல்லாஹ்வின் உத்தரவின் பெயரில் எழுந்திருப்பாயாக என்பதாக சொன்னார்கள். அந்த கபரில் இருந்து ஒரு மனிதன் எழுந்து வந்தான். கை சேதமே, கை சேதமே, என்னால் கபரினுடைய அதாபே வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, நான் இதிலிருந்து தப்பித்து விட மாட்டேனா என்றெல்லாம் புலம்பி அலறிக் கொண்டிருந்தான் அந்த மனிதன். அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இன்னொரு கபரின் மீது தன்னுடைய இறக்கையால் அடித்தார்கள். அந்த கபரிலிருந்து ஒளிமயமான பிரகாசம் நிறைந்த முகமுடைய ஒரு மனிதன் எழுந்து வந்தான். எழுந்து வருகிற போதே அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொண்டே வருகிறார். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழுகிறானோ அப்படித்தான் அவன் மௌத்தாவான். எப்படி அவன் எந்த நிலையில் மௌத்தாகின்றானோ அந்த நிலையில் தான் அவன் எழுப்பப்படுவான் என்றார்களே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் கபரிலே இருந்து எழுப்புகிற போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு எழுகிறார் என்று சொன்னால், அவர் மரணிக்கிற போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு மரணித்திருக்கிறார். அவர் வாழுகிற அந்த காலங்களில் அதிகமான திக்ருகளையும் தஸ்பீகளையும் சொல்லி அவர் வாழ்ந்திருக்கிறார். இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நபியே, ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்ந்தால் கபரிலிருந்து எழுந்து வருவான், நல்லவனாக வாழ்ந்தால் இப்படித்தான் பிரகாசமாக இருப்பார் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தமூதூன கமா தஈஷூன், எப்படி ஒரு மனிதன் வாழுகிறானோ அப்படித்தான் அவனுக்கு மரணம் வரும் என்பதாக சொன்னார்கள். எனவேதான் நாம் நம்முடைய வாழ்நாளில் திக்ருகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், தஸ்பீகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், பள்ளிவாசலோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், குர்ஆனை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் அதிகப்படுத்திக் கொள்கிற போதுதான் நாம் மரணிக்கிற போது எந்த திக்ருகளோடும் எந்த தஸ்பீகளோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமோ, எந்த குர்ஆனோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமோ, அந்த குர்ஆனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து அந்த கடைசி நேரத்தில் வரும். மிகப்பெரிய பாக்கியத்திற்குரியவர்களாக நாம் ஆகலாம். கபரிலிருந்து எழுகின்ற போது எந்த தஸ்பீகை எந்த திக்ரை நாம் சொல்லிக் கொண்டு மரணித்தோமோ, கபரிலிருந்து எழுகிற போது அதே திக்ரை தஸ்பீகளை சொல்லிக் கொண்டு எழுகிற அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான். சினிமா பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற நிலையில் ஒருவனுக்கு மரணம் வந்தால், ஆபாசமான பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் ஒருவனுக்கு மரணம் வந்தால், ஆபாசமான படங்களை பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் ஒருவனுக்கு மரணம் வந்தால், மதுவை போதையை
குடித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே ஒருவனுக்கு மரணம் வந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய நிலை வாழ்க்கை எப்படி நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோமோ அப்படித்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு மௌத்தை கொடுப்பான். அப்படியானால் நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசலோடு ஒரு நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சி தான் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். ரமலானுடைய மாதம் வந்தது, 20 நாட்கள் முடிய போகிறது. இன்னும் மீதம் ஒரு 10-9 நாட்கள் தான் இருக்கிறது என்கிற போது எந்த அளவுக்கு குர்ஆனை எடுத்து நாம் ஓதி இருக்கிறோம், எந்த அளவுக்கு அமல்களை செய்திருக்கிறோம், நமக்கான தொடர்பும் குர்ஆனுக்குமான தொடர்பும் எந்த அளவுக்கு இருக்கிறது, தஸ்பீஹ்களையும் திக்ருகளையும் எந்த அளவுக்கு நாம் சேமித்து வைத்திருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். புனிதமான இந்த இஅ்திகாஃப் என்கிற ஒரு இபாதத்தை அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடைசி 10 நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் பயிற்சி எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இஅ்திகாஃப் இருக்கிற போது குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும், தஸ்பீஹ்களையும் திக்ருகளையும் அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். அதே நிலையில் ஒருவனுக்கு மௌத் மரணம் வந்தால் அவன் அல்லாஹ்விடத்தில் தஸ்பீஹ் செய்த நிலையில் திக்ர் செய்த நிலையில் அவன் எழுப்பப்படுவான் என்கிற போது அது எவ்வளவு மிகப்பெரிய பாக்கியம். இஅ்திகாஃப் இருப்பதனுடைய நோக்கம் அது கத்ரினுடைய இரவை அப்படி இருக்கிற போது அடைந்து கொள்ள முடியும் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஅ்திகாஃப் இருப்பதில் இபாதத்துகளோடு வணக்கங்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதில் எந்த அளவுக்கு நாம் முனைப்பை காட்டுகின்றோம். இறைவனிடத்தில் கலிமா சொன்ன நிலையில் தஸ்பீஹ் சொன்ன நிலையில் நாம் அழைத்து செல்லப்பட வேண்டாமா? அல்லாஹ் வாருங்கள் என்னுடைய அடியார்களை, வாருங்கள் என்னுடைய அடியார்களை, உங்களை நான் பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறேன் என்பதாக நமக்காக வேண்டி இந்த அடியார்களுக்காக வேண்டி அல்லாஹ் காத்திருக்க வேண்டுமா? அல்லது அல்லாஹ்வினுடைய முகத்தில் நான் எப்படி முழிப்பேன்? புனிதமான ரமலானுடைய மாதத்தில் கூட நான் நோன்பு வைக்காமல் பாவியாக இருந்து விட்டேனே, ரமலானுடைய மாதத்தில் கூட பள்ளிவாசலுக்கு வராமல் நான் இருந்து விட்டேனே, ரமலானுடைய புனிதமான மாதத்தில் கூட சினிமா பார்க்க சென்றேனே, போதைக்கு அடிமையாக நின்றேனே என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ்வினுடைய முகத்திலே எப்படி முழிப்பேன் என்பதாக சொல்லி அல்லாஹ்வை பார்ப்பதற்கு நாம் வெறுத்து நிற்க போகிறோமா? அப்படி நின்றால் அல்லாஹும் அல்லவா நம்மை ஒதுக்கி வெறுத்து விடுவான் என்கிற போது அல்லாஹ் நம்மை பாசத்தோடு அழைக்கக்கூடிய நல்லடியார்களாக நாம் மாறிவிட வேண்டாமா? யார் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அமல சாலிஹ் நல்ல இபாதத்துகளை நல்ல வணக்க வழிபாடுகளை செய்கிறார்களோ அந்த மக்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரவேற்பான், அழைப்பு கொடுப்பான். நாம் ஒரு வீட்டிற்கு செல்கிறோம், அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டாரு, நம்முடைய முகத்தை சரியா காட்டலன்னு சொன்னா அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா நம்மளால போக முடியுமா? அந்த வீட்டுக்கு நாம் உள்ள போயிருவோமா, நுழைஞ்சிருவோமா? நுழைய மாட்டோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய அந்த வீட்டிற்கு அல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்கிற அந்த நேரத்தில் ஒரு வீட்டுக்கு செல்கிற போது அவர்கள் இன்முகத்தோடு சிரிப்போடு அவர்கள் நம்மை அழைத்தார்கள் என்று சொன்னால் சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ள போவோம் இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்தில் நாம் செல்கிற போது வாருங்கள் என்னுடைய அடியார்களை, வாருங்கள் என்னுடைய அடியார்களை, உங்களுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அழைக்கிற அடியார்களாக நாம் மாறிவிட வேண்டாமா? அல்லாஹ் தஆலா சொன்னான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா அமைதி பெற்ற ஆத்மாவே, நல்ல ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி உன்னுடைய இறைவனின் பக்கம் திரும்பி வருவாயாக. ராலியத்தம் மர்லியா நீ அந்த அல்லாஹ்வை பொருந்திய நிலையில், அல்லாஹ் உன்னை பொருந்திய நிலையில் வருவாயாக. ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி என்னுடைய அடியார்களின் கூட்டத்தில் நீயும் சேர்ந்து கொள்வாயாக, சொர்க்கத்தில் நுழைவாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான் என்றால் அது எவ்வளவு மிகப்பெரிய வாக்கியம். அப்படிப்பட்ட அடியார்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டாமா? நாம் முதலில் கபருக்குத்தான் சொல்கிறோம், அந்த கபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொர்க்கம் என்பதாக சொல்கிறான். அப்படியானால் நமக்கான சுவனமும் நரகமும் முதலில் கபரிலே இருக்கிறது என்கிற போது அந்த கபருடைய அதாபு வேதனையில் இருந்து நாம் அதிகமாக பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். கலிமாவோடு நாம் மரணித்திருந்தால் கபரில் இருந்து எழும்போது கலிமா சொல்லியபடி எழுந்து மஹ்ஷருக்கு செல்வோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு சென்று விட்டு வருகிற நேரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வருகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிற போது
அவங்க என்ன பண்றாங்க, சீன அருவருக்கத்தக்க வகையில் ஒன்றை நாம் பார்த்தால் எப்படி சைகை செய்வோமோ அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை வைத்து அருவருக்கத்தக்க ஒன்றை பார்த்ததை போல சைகை செய்கிறார்கள். பக்கத்தில் சென்று கொண்டிருந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம பக்கத்துல நெருங்கி வர்றதா பிடிக்கலையோ என்னமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் பின்தங்குகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, ஏன் இப்னு உமரே நீங்க பின்னாடி போயிட்டீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் வெறுக்கும் விதமாக நீங்க கையை சைகை செய்தீர்கள், ஏதோ என் மீது குற்றம் இருக்கிறதோ என்று கருதி நான் கொஞ்சம் ஒதுங்கி சென்றேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நாம் வந்து கொண்டிருந்த ஒரு கபரை அவர்கள் சுட்டிக்காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கபரிலே ஒரு மனிதர் அடக்கப்பட்டிருக்கிறார், அவர் வேதனை செய்யப்படுகிறார், போரிலே கிடைத்த கனீமத் பொருள் இருக்கிறது இல்லையா, அந்த கனீமத் பொருட்களில் இருந்து ஒரு போர்வையை அவர் உலகத்தில் வாழுகிற போது மோசடி செய்து எடுத்துக்கொண்டார். அப்படி அவர் எந்த பொருளை போர்வையை மோசடி செய்து எடுத்தாரோ அந்த போர்வை இப்பொழுது நரக விரிப்பாக அந்த மனிதனுக்கு விரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நரக படுக்கையிலே அந்த மனிதன் படுத்திருக்கிறான். எனவே மோசடி செய்த அந்த மனிதனை நான் பார்த்ததின் காரணத்தினால் நான் வெறுப்பதை போன்று செய்கை செய்தேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கபரில அதாபு நடைபெறுகிறது, வேதனை நடைபெறுகிறது. நம்முடைய கண்களுக்கு அது தெரியாது, நம்முடைய கண்களுக்கு பார்க்கிற ஆற்றல் கிடையாது. அதை பார்க்கிற ஆற்றல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களுக்கு உண்டு. அவர்கள் பார்த்தார்கள், சொன்னார்கள், கபரிலே அதாபு வேதனை நடைபெறுகிறது. இந்த உலகத்துல அநீதமாக ஒருவனுடைய பொருளை நாம் அபகரித்துக் கொண்டால், ஒருத்தருக்கு தெரியாம நம்ம ஏமாத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, மோசடி செய்தால் அதற்கு கபரிலே அதாபு வேதனை நடைபெறுகிறது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். பள்ளிவாசல்கள் எல்லாம் நிரம்பி வழிகின்ற ஒரு மாதம் இந்த புனிதமான ரமலானுடைய மாதம். இந்த மாதத்திலும் கூட தொழுகையின் மீது நாம் எந்த அளவுக்கு கவனத்தை செலுத்தி இருக்கிறோம், ஃபர்லான தொழுகைகளின் மீது எந்த அளவுக்கு நாம் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஃபர்லான தொழுகைகளை விடுவதற்கு யாருக்கு அனுமதி இருக்கிறது? ஒருத்த பைத்தியக்காரனாய் இருந்தான்னா அவனுக்கு தொழுகை கிடையாது. மயக்க நிலையில் ஒருவன் இருந்தால் அவனுக்கு தொழுகை கிடையாது. பெண்களுக்கு அசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல தொழுகை கிடையாது. இது தவிர வேறு யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு மிகப்பெரிய நோயாளியாக இருந்தாலும் சரி, அவரால் சைகை மட்டும் தான் செய்ய முடியும் என்கிற நிலையில் இருந்தாலும் சரி, தொழுகையை விடுவதற்கு அவருக்கு அனுமதி இல்லை என்பதாக மார்க்கம் சொல்கிறதே. எத்தனை எத்தனை பரலான தொழுகைகளை நாம் அலட்சியமாக விட்டுக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கூட அல்லாஹ்வின் மீது அச்சம் இல்லாமல் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நாம் எவ்வளவோ தொழுகையை விடுவதற்கு காரணங்களை சொல்கிறோமே. பள்ளிவாசலுக்கு பக்கத்துல வரணும்னு ஆசைதான், ஆனா என்னுடைய வியாபாரம் பொருளாதாரம் அப்படி, அதனால எனக்கு அந்த வியாபாரத்தை விட்டுட்டு வர முடியாதுன்னு சர்வசாதாரணமா காரணங்களை சொல்லி விடுகிறோமே. என்னுடைய குடும்ப சூழ்நிலை சரியில்லை, அதனால எனக்கு பள்ளிக்கு வர முடியல என்று இது மாதிரியான எத்தனை எத்தனை காரணங்களை நாம் இங்கே சொல்கிறோம். இந்த உலகத்தில் நாம் தப்பித்து விடலாம். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன சொல்லி தப்பிக்க போகிறோம்? நாளை கபரிலே அதாபு நடக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது வரலாறு தொழுகைகளை அலட்சியப்படுத்தினார்களோ, யார் தொழுகைகளை விட்டார்களோ அவர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷுஜாஉல் அக்ரா என்கிற ஒரு பாம்பு சாட்டப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனுடைய வீரியத்தை, அதனுடைய விஷத்தை, அதனுடைய தன்மையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷிஜாஉல் அக்ரா என்று சொல்லப்படுகிற அந்த பாம்பு அது அந்த மனிதனை தொழாத அந்த மனிதனை தீண்டும். அது ஒரு தடவை அவனை தீண்டியது என்று சொன்னால் 7 பூமிக்கு அப்பால் அவன் செல்வான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. எங்க பயந்திருக்கிறோம்? எங்க மாறி இருக்கிறோம்? எந்த மாற்றம் நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது? அந்த பாம்பினுடைய விஷத்தன்மையை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது பூமிக்கு மேலாக வந்து தன்னுடைய மூச்சு காற்றை விட்டது என்று சொன்னால் பூமியில் இருக்கக்கூடிய பூண்டுகள் எல்லாம் கரிந்து அது அழிந்து போகும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த பாம்பு நாம ஒரு நேர தொழுகையை தொழல சொல்லி சொன்னா அதன் மூலமாக அதாபு நடைபெறும்.
அந்த பாம்பு கொத்து என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நாம் எந்த அளவுக்கு அதிலே கவனம் எடுத்திருக்கிறோம், தொழுகையாளிகளாக நாம் எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறோம், கபரினுடைய அதாபு வேதனை இதற்கெல்லாம் நாம் எந்த அளவுக்கு பயந்து கொண்டிருக்கிறோம். உண்மையான முஃமின்களாக உண்மையான ஈமான்தாரிகளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் முடிவெடுத்தாக வேண்டும். யா அல்லாஹ், கபரிலே அதாபு இருக்கிறது, வேதனை இருக்கிறது என்கிற போது இவ்வளவு நாளும் நான் அலட்சியமாக எவ்வளவோ தொழுகைகளை நான் விட்டுவிட்டேன். யா அல்லாஹ், இனி ஒரு வக்து தொழுகையை கூட நான் விடமாட்டேன் ரஹ்மானே. அந்த ஷுஜாஉல் அக்ரா என்று சொல்லப்படுகிற அந்த பாம்பு கொடுக்கிற அந்த வேதனையை தண்டனையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது ரஹ்மானே. எனவே யா அல்லாஹ், நான் தொழுகையை நான் விடாமல் தொழக்கூடிய தொழுகையாளியாக இருப்பேன் என்பதாக முதலிலே உறுதி எடுக்க வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெரும் பெரும் குற்றங்களுக்காகத்தான் கபரிலே அதாபு வேதனை நடைபெறும் என்பதல்ல, சின்ன சின்ன குற்றங்களுக்கு கூட கபரிலே அதாபு வேதனை செய்யப்படும் என்பதாக சொன்னார்கள். ஒரு இடத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சென்று கொண்டிருக்கிற போது அங்கே இரண்டு கபரை சுட்டிக்காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹுமா ல யுஅஸபானி, இந்த இரண்டு கபரிலும் அடக்கப்பட்டு இருப்பவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள். எதற்காக வேண்டி வேதனை செய்யப்படுகிறார்கள்? ஏதாவது மிகப்பெரிய பெரும் பெரும் குற்றங்களை அவர்கள் செய்து விட்டார்களா? இல்லை, சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட கபரிலே அதாபு வேதனை நடைபெறும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா அஹதுஹுமா ஃபகான யம்ஷி பின் நமீமா, கோள் சொல்வது, புறம் பேசுவது நாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக எண்ணுகிறோம். இதற்கும் கபரிலே அதாபு வேதனை நடைபெறும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வ அம்மல் ஆகரு ஃபகான லா யஸ்தன்சி மினல் பவுல், சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாமல் அல்ல, சிறுநீர் கழித்து விட்டு ஒருவன் சரியாக சுத்தம் செய்யாமல் இருந்தால் அவனுக்கும் கபரிலே அதாபு வேதனை செய்யப்படுகிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாம் கபருடைய அதாபு வேதனையிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் நாம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி இந்த உலகத்தில் செய்கிற தீமைகள், அல்லாஹ்விற்கு ரசூலுக்கு மாற்றமான காரியங்கள் நாளை மறுமையில் கபரிலே அதாபாக வேதனையாக வந்து நிற்குமோ, அதே போல இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போது நாம் செய்கிற அந்த நன்மையான காரியங்கள், அமல சாலிஹ், இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபரிலே நமக்கு பாதுகாப்பாக ஒரு உருவமாக உங்களுக்கு வந்து நிற்கும் என்பதாக சொன்னார்கள். என்னுடைய சொந்தங்களும் பந்தங்களும் உறவுகளும் ஊர்க்காரர்களும் கபரிலே கொண்டு போய் தன்னந்தனியாக என்னை போட்டுவிட்டு வந்து விடுவார்களே, அந்த கபரிலே யாரும் எனக்கு துணையாக நிற்க மாட்டார்களே. இந்த கபரிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், ஒரு மனிதனுக்கு அவனுக்கு ஏற்படுகிற அதாபு வேதனை என்னன்னா அவனுக்கு கபரிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தனிமைதான் என்பதாக சொன்னார்கள். இவ்வளவு நாட்களும் நாம் குடும்பத்தோடு இருந்தேன், மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன், பிள்ளைகளோடு சுற்றி கொண்டிருந்தேன், ஊர்க்காரர்களோடு உறவுகளோடு பேசி தெரிந்தேன், ஆனால் எல்லோரும் இன்றைக்கு என்னை கபரிலே தன்னந்தனியாக போட்டுவிட்டு சென்று விட்டார்களே என்று அந்த தனிமைதான் அவனுக்கான முதல் அதாப் வேதனை என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வேதனை, அந்த தனிமையினுடைய அந்த வேதனை நமக்கு கிடைக்காம இருக்கணும், அந்த தனிமையை நாம போக்கணும்னு சொல்லி சொன்னா நமக்கான ஒரு பாதுகாவலாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழுகிற போது நல்ல காரியங்களை, நல்ல செயல்பாடுகளை நீங்க அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க செய்கிற அந்த நன்மையான காரியங்களுக்கு ஒரு மனிதனுடைய உருவம் கொடுக்கப்படும். உங்களுடைய தலைமாட்டில் அமர்ந்து, நான் தான் உன்னுடைய அமலசாலி, நல்ல செயல்கள் உன்னை பாதுகாப்பதற்காக நான் அமர்ந்திருக்கிறேன், உன்னை யார் என்ன செய்கிறார்கள் பார்க்கிறேன் என்பதாக சொல்லி நமக்கு துணையாக, நமக்கு நண்பனாக, நமக்கு பாதுகாவலனாக அந்த நல்ல அமல்கள் வந்து நிற்கும் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அளவுக்கு நன்மைகளை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம். தபாரக்கல்லதி சூரத்துல் முல்கை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நீங்கள் இரவு நேரத்தில் சூரத்துல் முல்கை ஓதுவதை வழமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஓதினீர்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கபரினுடைய இருட்டு அறையில் அது உங்களுக்கு இருட்டாக இருக்காது, ஒளி தரக்கூடிய பிரகாசமாக அந்த சூரத்துல் முல்க் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக வந்து நிற்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கபருக்கு ஒரு நாள் நாம் எல்லாம் செல்ல போகிறோம். அந்த கபருக்கு, அந்த இருட்டு அறைக்கு ஒரு வீடு அது கரண்ட் இல்லாம இருக்குதுன்னா நம்ம அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி கரண்டுக்கான வழியை செய்வோமோ, அதே போல நாம் அந்த இருட்டு அறைக்கு நாம் செல்ல போகிறோம். அது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது என்கிற போது நாம் அந்த கபரை வெளிச்சப்படுத்திக் கொள்ள வேண்டாமா?
அதற்கு என்ன வழி? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல இபாதத்துகளை அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சூரத்துல் முல்கை அனுதினமும் ஓதி வாருங்கள், அது உங்களுக்கு கபரிலே பிரகாசமாக இருக்கும். குர்ஆனோடு அதிகமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆனோடு அதிகமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிற போது, குர்ஆனை நாம் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கிற போது, நாளை மறுமையிலே அந்த கபரிலே நாம் இருக்கிற தன்னந்தனியாக இருக்கிற அந்த நேரத்தில் அந்த குர்ஆன் நமக்கு துணையாக இருக்கும், நமக்கு பாதுகாவலனாக வந்து நிற்கும். உற்ற நண்பனாக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது எந்த குர்ஆனை ஓதினோமோ அந்த குர்ஆன் வந்து நிற்கும் என்கிற போது அந்த கபரை நாம் ஒளிமயமானதாக பிரகாசமானதாக குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, நல்ல இபாதத்துகளை செய்வதன் மூலமாக, வணக்க வழிபாடுகளின் மூலமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டாமா? எனவே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். சிலருக்கு கபரு நரக படுகொலியாக இருக்கும், சிலருக்கு சுவன பூஞ்சோலையாக இருக்கும் என்கிற போது நாம் நம்முடைய கபரை எப்படி அமைத்துக் கொள்ள போகிறோம் என்கிற சிந்தனை நமக்கு வேண்டும். நல்ல பண்பாடுகளை, நல்ல செயல்பாடுகளை செய்து உண்மையான முஃமின்களாக, முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிக் கொள்வோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.